ஹாய் காய்ஸ், தமிழகத்துல எல்லா ஆசிரியர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு தானே கேக்குறீங்க? அவசரமாக வந்த பட்டதாரி ஆசிரியருக்கு நல்ல செய்தி. அது என்னன்னு நாம இந்த வீடியோல பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா காலை எடுத்து பாத்தீங்கன்னா கணக்கு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உத்தரவு கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்க? அதே மாதிரி விரைவில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுதுங்க. சோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதே மாதிரி இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல செய்தியில நான் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறேன். தமிழ்நாடு பள்ளி கல்வி இயக்குநரின் செயல்முறைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11/5/2026 அந்த தேதி ஒரு சர்க்குலர் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குமே பாத்தீங்கன்னா பாஸ் பண்றாங்க. என்னன்னு பாருங்க, தமிழ்நாடு பள்ளி கல்வி பணி அரசு நகராட்சி உயர்நிலை பள்ளிகள் நல்லா நோட் பண்ணீங்க. கவர்மெண்ட் அதே மாதிரி நகராட்சி உயர்நிலை பள்ளியில் காலியாக உள்ள உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் சார்ந்த விவரம் சொல்லியிருக்காங்க. தலைமை ஆசிரியர் பாத்தீங்கன்னா பணி மாறுதல் போலாம், இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிருக்கலாம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கணக்கு எடுக்கிறதுக்கான உத்தரவு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11/5/2026 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பள்ளி கல்வித்துறை கட்டுப்பாட்டில் கீழ் பாத்தீங்கன்னா செயல்படும் அரசு நகராட்சி பள்ளியில 1/12/2025ங்க. சோ போன வருஷம் 1/12/2025 நிலவரப்படி காலியாக உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம மேல பார்த்தோம்ல, அதுதான் 3 சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வியக்க செயல்முறை மூலம் கோரப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எத்தனை இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நோட் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தற்சமய நிலவரப்படி அரசு உயர்நிலை பள்ளியில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் காலி பணியிடத்தை பாத்தீங்கன்னா 31/5/2026 ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் பணியிடத்தினையும் 1/12/2025 அந்த தேதியில் எவ்வளவு வேகன்சி இருக்குது? 31/5/2026 இந்த தேதிப்படி யாராவது ஓய்வு பெறதா இருந்தாங்களா அவங்களுடைய காலி பணியிடங்களை சேர்த்து படிவம் 1 படிவம் 2 அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சு மெயில் அனுப்ப சொல்றாங்க. மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டு 15/5/2026 அதை பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ண சொல்றாங்க. அந்த அலுவலகத்துக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் பண்ணு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் பிரதி 5ஆம் தேதிக்குள் தங்களுடைய மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் காலிப்பணி விவரங்களை தவறாமல் இவ்வியக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இயக்குனர் பாத்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ் நம்மளுடைய சென்னையில இருக்குது. அவங்க பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு சர்க்குலர் பாஸ் பண்றாங்க. என்னன்னா 1/12/2025 படி காலியாக உள்ள தலைமை ஆசிரியரும் அதே மாதிரி 31/5/2026 யாரெல்லாம் ஓய்வு பெறாங்களோ அவங்களுடைய வேகன்சி எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்க பூர்த்தி செஞ்சு அதை ஸ்கேன் பண்ணி நீங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்புங்க. அனுப்பிட்டு 15/5/2026 நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இதனால நமக்கு பாத்தீங்கன்னா என்ன குட் நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேகன்சி இருந்துச்சுன்னா யார் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி ஸ்டாஃப்ங்கிறத தூக்கி போடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா காலி இடங்கள் பாத்தீங்கன்னா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குதுங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா பார்த்து பயன்பெறுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.